அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2, 3 இன்டர்வியூ பார்த்தேன். அந்த ஜூலி அவங்க பேசியிருக்காங்க. ஏம்மா உனக்கு மண்டை குழம்பிடுச்சா என்ன? பைத்தியம்மா உனக்கு? உனக்கு கற்பம் கலைஞ்சதை பற்றி எங்களுக்கு மனசு வருத்தம் தான். ஆனால் அதை பற்றி நீ விஜய் சார் மேலே பழி போடுற. அவர் எங்கே இருக்காரு? அவர் வந்து உன்னை வேணா எட்டி உழைச்சாரா? உன் கற்பம் கலைஞ்சிட்டு லூசு தரமாக பேசிக்கிட்டு இருக்காத. நீ வீட்டில் இருக்க முடியாமல் இந்த கட்சி பிரச்சாரம் பண்ண போயிட்டு ஏறி இறங்கி அதிகமாக வேலை செஞ்சுருக்க திமுகவுக்கு. அதனால நீ ஒழுங்காக வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா உனக்கு அப்படி நடந்திருக்காரு. 3 மாதத்துக்கு பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ திமுகவுக்கு கொடி பிடிக்கிறேன்னு போயிட்டு ஏறி இறங்கி அதனால உனக்கு பேர் லாஸ் ஆகிருக்குது. அதை பற்றி நீ திமுக கிட்ட கேளு. உங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சேன், இப்போ எனக்கு பேர் இதாகிடுச்சு, எனக்கு நஷ்டீட்டு கொடுங்க. முட்டாள்தனமாக விஜய் மேலே நீ பழி போடுற. விஜய் உங்கள் ஆட்சிக்கு வந்து நமக்கு பிடிக்காது. அவர்னா அவர் ரசிகரா, அவர் ஒரு நடிகர், அவருடைய ரசிகராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். விஜய் ஆட்சிக்கு வந்தது பிடிக்கிறதுக்காக அவங்களெல்லாம் குத்தம் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவருடைய சில விஷயங்கள் பிடிக்கல, அதுக்காக அவர் மேலே குத்தம் சொல்லுங்க. நெஞ்சு நச்சு விட்டுருவாங்க. ஒழுங்காக போயிட்டு பொம்பளை மாதிரி வீட்டில் இரு. 3 மாதத்துக்கு கர்ப்பம் அடைஞ்சினா 3 மாதத்துக்கு அங்கங்கே ஓடக்கூடாது. 4 பெரியவங்ககிட்ட கேளு, கர்ப்பமான பெண்கள் எப்படி இருக்கணும் ஒழுக்கமாக வீட்டில் அப்படின்னு. அது மாதிரி நடந்துக்க. 7 மாதத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? சுகப்பிரசவம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு முதல் 3 மாதம் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக வீட்டில் இருக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சாரம் பண்ண போகிறேன். நீ தான் அங்கங்கே ஓடி போயிட்டு பிரச்சாரம் பண்ண. மன உளைச்சல்ல இப்போ கர்ப்பம் கலங்கிருச்சான். அதுவும் சார் நீ மூஞ்ச லட்சணமும் பொம்பளையா ஒழுங்கா இரு, அப்போ தான் உனக்கு குழந்தை பெற்றுக்க முடியும். 4 பெரியவங்களோட போய் கேளு. குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு, எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேளுமா. போயிட்டு கேட்டால் அதன்படி நடந்துக்க. இதுக்கு டிவிக்கே தான் காரணம்னு சொன்னால் அந்த மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஸ்கூலுக்குள்ள. கண்ணு ரெண்டையும் தோண்டி போடுவேன் தோட்டி. பாய் மக்களே, எல்லாரும் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு. நான் சொன்னேன்னா தப்பாக போயிடும்.